அலைக்கும். இன்றைக்கி சண்டே, பசங்களை கூட்டிகிட்டு இஃப்தாருக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. முதல்ல ராம்நாடு போகலாமா இல்லை மதுரை பக்கம் போய் சாப்பிட்லாமான்னு சொல்லி ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. போன வருஷம் வந்து ராம்நாட்டில் போய் சாப்பிட்டோம், இந்த வருஷம் மதுரையில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. மதுரையில் கேகே நகரில் பார்பிக்யூ நேஷன் இருக்குது. ஆனால் வந்து அந்த மில்லேனியம் மால் வந்து ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்பிக்யூ நேஷன் இருக்கிறதுனால இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம் நடக்குதான்னு சொல்லிட்டு. அதோட ஃபோனில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வரலாம் சார் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட வீட்டில் ஒரு 3 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். 30க்கெலாம் வந்து மதுரை ரீச் ஆகிட்டோம். வெளியே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த திங்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு இஃப்தார் டயத்துக்குள்ள வந்து உள்ளே நுழைஞ்சலான்னு பார்த்தோம். ஆனால் முடியல. 6:33க்கெலாம் வந்து வெளியவே வந்து காரில் தண்ணி குடிச்சிட்டு அதோட வந்து பார்பிக்யூ நேஷனுக்குள்ளே வர்றதுக்கு 6:45 ஆயிடுச்சு. உள்ளே போன உடனே வந்து நோம்பான்னு கேட்டிருந்தாங்க. ஆமான்னு சொன்ன உடனே வந்து வாட்டர் மிலன், அப்புறம் வந்து பேரிச்சம்பழம், பசங்களுக்கு ஃப்ரைடு கார்ன்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப கைண்டாக வந்து பிஹேவ் பண்ணாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ எதுவுமே இல்லை. இஃப்தாருக்கு என்ன சாப்பிட்டோங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிரில்டு செட்டப்லாம் கொண்டு வந்தாங்க. சூப்பராக இருந்தது. முதல்ல வந்து வெஜ் ஐட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. பைனாப்பிளை கிரில் பண்ணது, அப்புறம் வாட்டர்மெலன் கிரில் பண்ணது, பன்னீர் கிரில் பண்ணது, ப்ரொக்கோலி கிரில்டு பண்ணது, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன இருந்தாலும் நமக்கு நான்வெஜ் மேலே தான் அதிக பிரியம். நான்வெஜ் வரவும் தான் பசங்க நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். ப்ரானு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, சிக்கனு, மட்டன் எல்லாமே கிரில்டு பண்ணது இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வந்தாச்சு. சலாடில் வந்து ஒரு 10 சலாடு வச்சுருந்தாங்க. சலாட் ஐட்டத்தை ஃபஸ்ட்டு தொடலை. அப்புறம் வந்து வெஜ்ஜு சூப் இருந்தது. வெஜிடேரியனுக்கு வந்து வெஜ்ஜு சூப் இருந்தது, ஆலு கோபி மசாலா இருந்தது, மிக்ஸ்டு சப்ஜி இருந்தது, தால் மக்னி இருந்தது, ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பாஸ்தா, இதெல்லாம் வந்து வெஜிடேரியனுக்கு இருந்துச்சு. வெஜ் பால் மஞ்சூரியன், பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருந்தது. அப்புறம் வந்து சிக்கன் சூப், வெஜ் சூப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பானிபூரி, சிக்கன்லாம் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. டெசர்ட்டில் வந்து ப்ரௌனி இருந்தது, அப்புறம் ஸ்ட்ராபெரி கேக் இருந்தது. ஃப்ரூட்ஸில் வந்து வாட்டர்மெலன், அப்புறம் வந்து பப்பாயா வச்சுருந்தாங்க. டெசர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கீர் இருந்தது, பாயாசம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் இருந்தது. எல்லாமே வந்து லாஸ்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தோம். குலோப் ஜாமுன், அப்புறம் வந்து பால்கோவா இருக்குது. ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு பிடிச்ச ஐட்டத்தெலாம் கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கிரில்டு ஐட்டம் வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. மற்ற வந்து ரைஸு, மற்ற ஐட்டம் இப்போ நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. வெளியே வாங்குறத விட கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. நான் வந்து கிரில்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் சப்ஜி, அப்புறம் வெஜ் பால் மஞ்சூரியன், தால் மக்னி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது கூட ரசமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து கிரில்டு அதிகமாக சாப்பிட்டதுனால செமிக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கூட எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க, இங்கே வந்து ரசம் சோறு சாப்பிட்றது நீனாக தான் இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் முடிச்சுட்டு அதோட வந்து மலாய் குல்ஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. மலாய் குல்ஃபி வந்து நம்மக்கிட்டே வந்துட்டு என்னென்ன ஐட்டம் சேர்க்குறது எல்லாமே நம்மக்கிட்டே கேட்டாங்க. நான் வந்து இருக்கிற நட்ஸு, பிஸ்தா, அப்புறம் வந்து குல்கந்து, ரோஸ் வாட்ரு எல்லாமே வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பான் குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி, நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் அபுதாபியில் பார்பிக்யூ நேஷன் போயிருக்கோம். அங்கே வந்து இதை விட ஐட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ என்னமோ குறைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. நல்லா சாப்பிட்டோம். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இங்கே வந்து ரினோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உள்ளே வர்ற இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 3-4 ஸ்டெப்புக்கு மேலே ஏறி நாங்கள் வந்தோம். எல்லாமே முடிச்சுட்டு பில்லுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதான் பில்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.